உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியிருக்கும் நிலையில் ஐரோப்பிய நாடுகளிலும் நடைபெற்ற சாண்டா கிளாஸ் ஓட்டப்பந்தயங்களில் இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள் என பலரும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சாண்டா கிளாஸ் என்றாலே கிறிஸ்துமஸ் தாத்தாவாகவே திரைப்படங்களில் பார்த்திருப்போம். கலைமான்கள் பூட்டிய வண்டியில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு பயணிப்பார். ஆனால் சாண்டா கிளாஸ் என்பவர் சிறுவர்களாகவோ, இளைஞராகவோ, பெண்ணாகவோ இருந்தால், அதுவும் அவர்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட காட்சிகள்தான் ஐரோப்பிய நாடுகளில் அரங்கேறி வருகின்றன. ஜெர்மனியின் மெச்சன்டாஃப் நகரமே சிவப்பு நிற சாண்டா கிளாஸ் உடைகளால் செம்மையாக மாறிப்போனது என்றே சொல்ல வேண்டும். 17வது ஆண்டாக நடத்தப்படும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட சாண்டாக்கள் வீதிகளில் துள்ளி குதித்து பாய்ந்தோடினர். சிறுவர்களுக்கு 1 கிலோமீட்டர் பந்தய தொலைவும், பிறர் 2, 5, 10 கிலோமீட்டர் தொலைவும் ஓடி பரிசாக சாக்லேட்டால் ஆன சாண்டாவையே பெற்றனர். அதே ஜெர்மனியின் லெவர்குசன் நகரத்திலோ சற்று வித்தியாசமாக மிக மோசமான கிறிஸ்துமஸ் ஸ்வெட்டரை அணிந்து கொண்டு ஓடும் போட்டி நடத்தப்பட்டது. 5 கிலோமீட்டர் கொண்ட பந்தயத்தில் சுமார் 500 பேர் கடுகடுவென இருக்கும் பிரின்சஸ் கதாபாத்திரம், கூர்மையான காதுகளை கொண்ட மந்திர ஆற்றல் கொண்ட துணை கதாபாத்திரங்களின் உடைகளில் பங்கேற்றனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டிலும் தன்யூப் ஆற்றங்கரையோரம் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஏறத்தாழ 4500 சாண்டாக்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.